டேய் சாரதி, நம்ம நேற்று பாட்டி வீட்டுக்கு போயிட்டு வந்தோம்ல, அப்போ பாட்டி வீட்டு தோட்டத்தில் நிறைய பூ இருந்துச்சுடா. டிஃப்ரெண்ட்டாக எல்லாமே பார்க்க கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதான் பிடிச்ச பூ எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்துட்டேன். ஆனால் இதெல்லாம் வச்சு என்ன விளையாடுறதுன்னு தான் தெரியல. சூப்பராக இருக்குது, எவ்வளோ கலராக இருக்குல்ல. பேசாமல் கடை போட்டுடலாமா? அஞ்சலி, இதெல்லாம் கடை போட்டு யார் வாங்கிட்டு போவா உனக்கு? இதை வச்சு ஏதாவது ஜாலியாக சமைச்சு விளையாடலாம் வேணா, சொப்பு ஜாமா வச்சு. அது வேணா ஜாலியாக இருக்குமே. ஹே ஆமாம் ஐஷா, நீ சொல்கிறது கூட நல்ல ஐடியா தான். நம்ம அந்த மாதிரி கூட விளையாடலாம். மாயா சித்தி, அங்க பாருங்க, அஞ்சலி அக்காலாம் பவுல்ல ஏதோ வச்சிட்டு விளையாடுறாங்கன்னு நினைக்கிறேன். அம்மா என்ன வச்சிருக்காங்க? கலர் ஃப்ளவர்ஸ் வச்சிருக்காங்க, நிறைய இருக்கு. ஏதோ விளையாட போறாங்கன்னு நினைக்கிறேன். ஹே பசங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? மாயாக்கா, நாங்கள்லாம் பாட்டி வீட்டுக்கு போயிருந்தோம்ல, அப்போ பாட்டி வீட்டு தோட்டத்துலேருந்து வரும்போது இந்த பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்தோம். நிறைய கலராக சூப்பராக இருக்குது. அதெல்லாம் இதை வச்சு சொப்பு விளையாடலான் இருக்கோம். என்ன பசங்களா சொல்றீங்க? சொப்பு விளையாட போறீங்களா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, நானும் வந்திருப்பேன். லில்லிக்கு இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு சொப்பு விளையாடுறதா இருந்தால் ரொம்ப பிடிக்கும். சரி, நானும் என்கிட்ட இருக்கிற சொப்பு செட் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். சூப்பராக விளையாடலாம். மாயா சித்தி, ஜாலி போர் அடிக்குதுன்னு ஒரு ரவுண்ட் பைக்ல போலான்னு வந்தோம். ஆனா இங்க பார்த்தா இவ்ளோ ஃப்ளவர் வச்சு ஜாலியா விளையாட போறோம். ஓகே மாயாக்காவும் வந்துட்டா, இனிமே ஜாலி தான். சரி மாயாக்கா, என்கிட்ட நிறைய சொப்பு ஜாமான்லாம் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். சரி பசங்களா, நீங்கள் வேற இவ்வளோ பூ வச்சுருக்கீங்க. அதனால நம்ம நார்மலாக செட் பண்ணால் பத்தாது. என்கிட்ட இந்த மாதிரி பெரிய ஸ்டாண்டு 2 இருக்குது. அந்த 2 ஸ்டாண்டையும் வச்சு இதில் வந்து அந்த பூ எல்லாத்தையும் அடுக்கி வச்சிடலாம். அது இல்லாமல் சொப்பு வேற நிறைய எப்போவுமே நம்ம வச்சு விளையாடுவோம்ல, அதனால் அதெல்லாம் அடுக்கிறதுக்கு இடம் வேணும். ஆஹா மாயாக்கா, என்ன இது இவ்ளோ பெரிய ஸ்டாண்ட் வச்சு விளையாட போறோமோ? சரி இதுலயே சூப்பரா அடிக்கிடுவோம். இதுல அடுக்குனாலே பெரிய ஹோட்டல் மாதிரி ஆயிரும் போல இருக்கே. சரி மாயாக்கா, நான் சொப்பெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். முதல்ல இந்த பூவெல்லாம் எடுத்து அடிக்கிடுவோம் மாயாக்கா. சரி பசங்களா, வாவ், எல்லா பூவுமே சூப்பராக இருக்குது. இங்கெல்லாம் இந்த மாதிரி கிடைக்காது. அங்கே அழகழகாக இருக்குது போல இருக்குது. சரி, இதெல்லாம் வச்சு சமைச்சு விளையாடுறதுக்கே செம்ம இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன்று ஒரு கலரில் இருக்குது. குட்டி பூலாம் பிங்க் கலரில் ரொம்ப அழகாக இருக்குது பசங்களா. இது எல்லாத்தையும் வச்சு சும்மா சொப்பு விளையாடும் போது ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இந்த ஸ்டாண்டு ஃபுல்லாக இந்த பூ அடுக்கிறதுக்கே கரெக்டாக இருக்கும் போல இருக்கே. சரி, இந்த ஸ்டாண்டு ஃபுல்லாக இந்த பூ அடிக்கிடலாம். அடுத்தது அந்த ஸ்டாண்ட்லலாம் நம்ம எப்போதுமே விளையாடுவோம்ல, ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சு அதெல்லாம் அடுக்குவோம். கீழே வந்து சொப்பு எல்லாத்தையும் அடுக்கி வச்சிடலாம். மாயா சிஸ்டர், என்கிட்ட இந்த மாதிரி நிறைய ஸ்டோன் ஐட்டம்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன கிளிட்டர்ஸ்லாம் நிறைய இருக்குது. அதெல்லாம் நான் கொடுக்குறேன். அதெல்லாம் நம்ம இங்கே அடுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஐட்டம்ஸ் எல்லாம் நான் நிறைய யூஸ் பண்ணுவேன். இதெல்லாம் வச்சு நம்ம சமைச்சு வறுத்து விளையாடும் போது பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். சரி, நான் அது எல்லாத்தையும் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது எல்லாத்தையும் இந்த சைடில் அடுக்கி வச்சிடுறேன். இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விளையாடும் போது பார்க்குறதுக்கே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, ஏதோ பெரிய ஹோட்டல் கடலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி சூப்பராக செட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எல்லாமே கலர்ஃபுல்லாக இருக்குது. சரி, இந்த பக்கம் நான் அடிக்கிடுறேன். அதுக்கப்புறம் ஆயிஷா எடுத்துகிட்டு வந்த சொப்பு இருக்குல்ல, அது எல்லாத்தையும் நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி கீழே அடிக்கிடலாம். நீங்க எடுத்துட்டு வந்திருக்க எல்லா திங்ஸ்மே சூப்பரா இருக்கு. பார்க்கவே செம கலர்ஃபுல்லா இருக்கு. இதெல்லாம் வச்சு நம்ம சமைக்கிறதுல மேல போட்டு விளையாடணும்னா ரொம்ப சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் எல்லாமே கலர்ஃபுல்லா எல்லா விதமான ஸ்டோன்ஸ்லயும் இருக்கு. அடுக்கி முடிச்சதுக்கு அப்புறம் ஏதோ பெரிய கடை மாதிரி ஃபீல் ஆகுது. ஆமா மாயக்கா, இதெல்லாம் அடுக்கினதுக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு. சரி, நான் என்னோட சொப்பு ஜாமா எல்லாமே எடுத்துட்டு வந்துட்டேன் மாயக்கா. சூப்பரா. இது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் நீங்க எப்பவுமே எங்களுக்கு அடுக்கி கொடுப்பீங்கல்ல, அந்த மாதிரி அடுக்குங்க மாயக்கா. அப்பதான் விளையாடவே இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகே பசங்களா, இப்போ வந்துட்டு எல்லா சொப்புவையும் கீழே அடுக்கியாச்சு. அடுத்தது ஃபோம் எல்லாம் வச்சுருக்கேன் கலராக. எல்லாத்தையும் வச்சு சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு என்னெல்லாம் தோணுதோ அந்த மாதிரிலாம் சமைக்கலாம். நல்ல பெரிய பாத்திரம்லாம் செம்மையாக இருக்குது. சரி வாங்க இப்போ சமைக்கலாம். எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது. முதல்ல நான் ஏதாவது டிஷ்ஷு செஞ்சு கொடுக்குறேன். மாயக்கா, ஃபர்ஸ்ட் உங்க டிஷ்ஷா? செம்ம ஜாலி தான் இன்னைக்கு. ஒரு வேட்டை தான் மாயக்கா. இன்னைக்கு ஒரு புடி. நாங்கள் இந்த சைடு டேபிள் போட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமா உங்களோட ஸ்பெஷல் டிஷ்ஷை செஞ்சு கொடுங்க. ஓகே ஆயிஷா, என்னோட ஃபுட்டுக்காக நீ இவ்வளோ வெயிட் பண்ணுறியா? உனக்காகவே ரொம்ப சூப்பராக க்ரீமியாக ஒன்று செஞ்சு கொடுக்குறேன். வெயிட் பண்ணு. ஃபஸ்ட்டு டிஷ்ஷே நல்லபடியாக வரணும். சரி, அடுப்பை ஆன் பண்ணி பேனை வச்சுட்டு என்ன செய்யலாம்? ஓகே, இந்த ஒயிட் கலர் தர்மக்கோல் பால் போட்டு ஏதாவது செய்யலாம். கொஞ்சமாக போட்டுப்போம். ஓகே, போட்டுட்டு நல்லா இதை வறுத்துக்கணும். ஐஷா, போதும்ல உனக்கு? ஒரு ஆளுக்கு தான் இதை செய்கிறேன் ஸ்பெஷலாக. என்கிட்ட நிறைய வெரைட்டிஸ்லலாம் டிஷ் ஐடியாஸ் இருக்குது. அதனால நான் ஃபஸ்ட்டு உனக்கு வந்துட்டு இந்த டிஷ்ஷு செஞ்சு தரேன். இது என்ன டிஷ்ஷுனா
ஸ்கை ப்ளூ தெர்மாகோல் சீஸ் பால் தான் உனக்கு செஞ்சு தர போகிறேன். இந்த சீஸ் பால் நீ சாப்பிட்டு பாரு, வேற லெவலில் இருக்கும். அதுக்கு கொஞ்சம் ஒயிட் தெர்மாகோல் பால்ஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்குன்னு வதக்கி எடுத்து அப்புறம் இதில் வந்துட்டு கொஞ்சம் ஸ்கை ப்ளூ கலர் சீஸ் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் இதுக்கு மேலே டேஸ்ட்டுக்காக என்ன போடலாம்? சரி கொஞ்சமாக அந்த ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, சில்வர் ஸ்டோன்ஸு, அது போடுறேன். அது மேலே போட்டோன்னா நல்லா க்ரன்ச்சியாக சூப்பரான டேஸ்ட்டு கிடைக்கும். அதையும் போட்டு நல்லா வறுத்து கொடுக்குறேன். வெயிட் பண்ணு. என்னோடய ஃபஸ்ட்டு டிஷ்ஷே எப்படி இருக்குன்னு சொல்லு, சரியா? அவ்வளோதான், வேலை முடிய போகுது. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ஏதாவது போட்டால் நல்லா இருக்கும்னு தோணுது. என்ன போடலாம்? மாயா சித்தி, இந்த பிங்க் கலர் ஃப்ளவர் போடுங்க. இது அதுக்கும் மேட்சிங்கா சூப்பரா இருக்கும். சூப்பர் லில்லி, நல்ல வேலை டக்குன்னு ஒரு ஐடியா கொடுத்த. ஓகே இப்போ இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா பெரட்டி எடுப்போம். என்ன எல்லாம் சேர்ந்து ஒட்டிக்கிட்டு ஏதோ மாதிரி வருது. பரவாயில்ல, பார்க்க கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. ஆயிஷா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. இங்கே பார்த்தியா என்னோட ஃபர்ஸ்ட் ஃபுட்டு எப்படி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் ஷெஃப்னு ஒத்துக்கிறியா ஆயிஷா? எவ்வளோ சூப்பராக செஞ்சுருக்கேன் பாரு. இது மட்டும் இல்லை, இதுக்கு மேலே உனக்கு டெக்கரேட் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு கொடுக்குறேன். வெயிட் பண்ணு. ஓகே, இப்போ பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அடுத்தது வந்துட்டு ஒரு இந்த மாதிரி எல்லோ கலர் ஃப்ளவர் இருக்குல்ல, இதை மேலே அழகுக்காக வச்சு தரேன். ஓகே, வச்சாச்சு, வேலை முடிஞ்சிச்சு. ஆயிஷா, பாத்தியா எப்படி செஞ்சுருக்கேன்னு? மாயக்கா, ஏதோ ஸ்பெஷல் டிஷ்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று பண்ணி கொடுத்துட்டியே. பார்க்க இதே மாதிரி தான் இருக்கு. சரி பார்க்க நல்லா தான் இருக்கு. அப்படியே இருக்கட்டும். லாஸ்ட்டாக எல்லா ஃபுட்டும் செஞ்சதுக்கப்புறம் என்னென்னலாம் எப்படிலாம் செஞ்சுருக்கோன்னு பார்ப்போம். மாயா சிஸ்டர், எனக்கும் ரொம்ப சூப்பராக ஏதாவது ஒரு டிஷ் செஞ்சு கொடுக்குறீங்களா? ஓகே மெர்லினா, உனக்கு இல்லாததா? சரி இரு, ஆயிஷாக்கே வெரைட்டியாக செஞ்சாச்சு. உனக்கு எந்த மாதிரி செய்யலாம்? சரி, உனக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று செஞ்சு கொடுக்குறேன். வெயிட் பண்ணு. ஓகே, ஃபஸ்ட்டு பேன் வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். ஓகே இப்போ நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இதில் நல்லா ப்ளூ கலர் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சரி, 2 கிண்டி அதுக்கப்புறம் இதில் வந்துட்டு மசாலாலாம் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு உனக்கு சூப்பரான ஒரு சூப் தான் ரெடி பண்ண போகிறேன். இங்கே பார்த்தியா, இந்த சூப்புக்கு வந்துட்டு சூப்பரான மசாலா சேர்த்துருக்கேன். இந்த சூப்போட பேரே சூப்பர் சூப். அதனால தான் உனக்கு வந்துட்டு சூப்பர் மசாலா ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் லைட்டாக டேஸ்ட்டுக்காக வந்துட்டு பிங்க் ஃப்ளவர் போட்டிருக்கேன். அடுத்தது இங்கே பார்த்தியா, இந்த க்ரீன் கலரில் இருக்கிற குட்டி ஃப்ளவர்ஸையும் போடுறேன். இப்போ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி உனக்கு வெஜிடபிள் சூப்பர் சூப் ரெடி ஆகிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், வேறு லெவலில் சூப் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குல்ல? ஓகே மெர்லினா, இதை நான் உனக்கு தனியாக வேறு ஒரு இதில் மாற்றி கொடுக்குறேன். வெயிட் பண்ணு. ஓ மை காட், என்ன மாயாக்கா நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க? இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ கலர்ஃபுல்லாக பார்க்கவே அட்டகாசமாக ஒரு சூப் டக்குன்னு ரெடி பண்ணிட்டீங்க. இது பார்க்கவே ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. இது மேலே இருக்கிற ஃப்ளவர் தான் அல்டிமேட்டாக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் டிஷ் என்ன பண்ண போகிறோம்? நானும் டிஷ் பண்ணவா? எனக்கும் டிஷ் பண்ண ரொம்ப பிடிக்கும். மாயா சித்தி, நீங்க சூப்பரா பண்ணிட்டீங்க. மெர்லினாக்காவும் சமைக்க போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நானும் ஒரு சூப்பர் டிஷ் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் முதல்ல சமைச்சிடுறேன். இந்த ஃபுட்டை நான் மாயா சித்திக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ண போகிறேன். இப்போ இதில் வந்து ஒரு பேன் வச்சுட்டு இதில் நல்ல கலராக இருக்கிற குட்டி இந்த மாதிரி லீவ்ஸ் எல்லாம் போட்டுக்க போகிறேன். இப்போ இதை நல்லா வறுவருன்னு வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் இதில் கொஞ்சம் லீவ்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். நல்ல க்ரீன் லீஃப் எல்லாம் கட் பண்ணியே இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக பிங்க் கலர் ஃப்ளவர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் இது கூட இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கலர் தெர்மாகோல் பால்ஸ் எல்லாம் போட்டுருக்கேன். அடுத்தது கொஞ்சம் மசாலாலாம் போட போகிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் ஒயிட் சால்ட்டு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஆரஞ்சு சால்ட்டும் போட்டிருக்கேன். இப்போ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இன்னைக்கு நான் செய்கிற இந்த ஃபுட்டோட பேர் கலக்கல் குஸ்கா. ஓகே, இப்போ கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு. மேலே லைட்டாக டேஸ்ட்டுக்காக பிங்க் கலர் சுகர் பால்ஸ் போட்டுட்டு நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஓகே இது பார்க்கவே ஒரு மாதிரி கலராக இருக்குது. கலக்கல் குஸ்கா ரெடி. எப்படி இருக்கு பார்க்கறதுக்கு? சொல்லுங்க. ஹே வாவ் லில்லி, நீ இவ்வளோ சூப்பராக சமைப்பியா? உனக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப க்யூட்டாக கலர்ஃபுல்லாக நீ செஞ்சுருக்க. நெக்ஸ்ட்டு நான் ஒன்று செய்ய போகிறேன். நான் இன்னைக்கு என்னோடய ஸ்பெஷலான ஒரு டிஷ் தான் ட்ரை பண்ண போகிறேன். இது என்னென்னா ப்ரெட் யூஸ் பண்ணி தான் நான் பண்ண போகிறேன். ப்ரெட் வச்சுட்டு ஃபர்ஸ்ட்டு ப்ரெட்டை வந்துட்டு நல்லா இந்த மாதிரி ஆயிலில் போட்டு 2 பெரட்டு எடுத்துக்கணும். இப்போ பாரு, இந்த ப்ரெட் கொஞ்சம் க்ரன்ச்சியாக ஆகிடும். இந்த டிஷ்ஷோட பேர் க்ரன்ச்சி மன்ச்சி க்ரீமி பிரெட் ஹல்வா. அதுதான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். இந்த டிஷ்ஷோட பேர் பெருசாக இருக்கிற மாதிரி இதோட ப்ராசஸும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ப்ரெட்டை எடுத்து நல்லா இந்த மாதிரி எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு தவா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தவாவில் நம்ம இதுக்கு மேலே க்ரீம் எல்லாம் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே,
ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நல்லா க்ரன்ச்சி மன்ச்சியாக எடுத்து வச்சுருக்கிற இந்த ப்ரெட்டுக்கு மேலே இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் இருக்கிற க்ரீம் எல்லாம் போட்டுடலாம். போட்டுட்டு இதுக்கு மேலே குட்டி குட்டி சுகர் பால்ஸு, அப்புறம் டேஸ்ட்டுக்காக வந்துட்டு இதுக்கு மேலே வந்துட்டு சுகர்ஸு, சாக்லேட் சுகர்ஸு எல்லாத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டே இந்த சுகரை நான் ஆட் பண்ணுறேன். வாவ், போட்டோன்னே செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஓகே, இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது இந்த ப்ரெட்டை தூக்கி இதுக்கு மேலே வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு மேலே வேறு கலரில் ஏதாவது க்ரீம் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி ப்ளூ கலர் க்ரீம் போட போகிறேன். ஓகே, இப்போ க்ரீமியாகவும் க்ரன்ச்சியாகவும் இருக்கிற இந்த ப்ரெட் ஹல்வா ரெடியாக போகுது. மெர்லினா வெறும் ஸ்பாஞ்சை வச்சு ப்ரெட்டுங்கிற பேரில் என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் பார்க்க நல்லா தான் இருக்குது. லேயர் லேயராக உள்ளே ஏதோ போடுறா, மேலே ஏதோ போடுறா. பார்க்கவே செமையாக தான் இருக்குது மெர்லினா. நீ செய்கிறத பார்த்தா எனக்கும் சமைக்கணும்னு ஆசையாக இருக்குது. நானும் ஏதாவது ஒன்று சமைக்கிறதுக்கு யோசிச்சுட்டு இருக்க போகிறேன்ப்பா. நீ செஞ்சு முடிச்சோடனே நல்லதாக நானும் ஏதாவது செய்ய போகிறேன். சரி சரி, நீ என்னெல்லாம் பண்ணுறேன்னு பார்க்குறேன். மெர்லினாக்கா, இத ஃபினிஷ் பண்றதுக்கு சூப்பரான இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு சைடுல தெர்மாகோல் பால்ஸ் எல்லாம் போட்டு விட்டு கலர்ஃபுல்லா ஃபினிஷ் பண்ண போறீங்களா? வாவ், ரொம்ப அழகா இருக்கு மெர்லினாக்கா. இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. லாஸ்ட் ஃபினிஷிங் சூப்பரா கொண்டு வந்துட்டீங்க. ஓ, மேல வேற லைட்டா வந்துட்டு ஆரஞ்சு சுகர்ஸ் வேற போடுறீங்க. இதுவும் பார்க்க சூப்பரா இருக்கு. வெரி நைஸ். இப்ப செமையா ரெடி பண்ணிட்டீங்க. எனக்கு இது உண்மையாவே ரொம்ப பிடிச்சிருக்கு மெர்லினாக்கா. ஹே மெர்லினா, இது உண்மையாகவே சூப்பராக இருக்கு மெர்லினா. அழகாக செஞ்சுருக்க. வெறும் ப்ரெட்டை வச்சுட்டு அழகாக நீ நடுவில் அந்த ஃப்ளவர் வச்சுருக்க பார்த்தியா, அதுதான் ஹைலைட்டே. ஓ, தேங்க்யூ ஸோ மச் மாயா சிஸ்டர். என்னை நீங்கள் நல்லா அப்ரிஷியேட் பண்ணுறீங்க. அதனால நான் இன்னொரு க்ரீமியான ஜூஸ் ஒன்று போட போகிறேன். இது வந்துட்டு மில்க் ஷேக்குன்னே நம்ம சொல்லலாம். அதுக்காக ஆரஞ்சு கலர் ஃபோம் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் டேஸ்ட்காக நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சுகர்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் இந்த சின்ன சின்ன ப்ளூ கலர் சுகர்ஸ் தான் போட போகிறேன். இது நல்லா டேஸ்டியாக இருக்கும். வாவ், இது போட்டு மிக்ஸ் பண்ணும் போதே அந்த கலரோட ஜாயிண்ட் ஆகி ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு இது மிக்ஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது தெரியுமா. வா, ஓகே, நெக்ஸ்ட் வந்து இங்கே இருக்கிற எல்லா குட்டி குட்டி பால்ஸையும் நான் போட போகிறேன். இது எல்லாத்தையும் போட்டு மிக்சடான ஒரு காஃபி மாதிரி இதை ரெடி பண்ணலாம். சாரி, இதோட பேர் நான் என்ன சொன்னேன்? காஃபி கிடையாது, இது மில்க் ஷேக் தான். யாரும் இதை காஃபின்னு நினச்சிக்காதீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக க்ரீன் கலர் சுகர்ஸ் போட்டிருக்கேன். இப்போ நல்லா இதை கலக்குன்னு கலக்கி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நல்லா கலக்கியாச்சு. லாஸ்ட்டாக ஃபைனல் டச்சப்பாக இது மேலே பார்க்குறதுக்கு கொஞ்சம் க்யூட்டாக இருக்கணும் இல்லையா, அதனால இதுக்கு மேலே கொஞ்சம் வயலட் கலரில் நான் சுகர்ஸ் போட்டிருக்கேன். அப்புறம் இன்னொரு க்ரீன் கலர்லேயும் போட போகிறேன். ஓகே, இப்போ 2 கலர்ஸில் போட்டாச்சு. இப்போ என்னோட சூப்பரான மில்க் ஷேக் ரெடி. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் ப்ளூ கலரும் போட்டுக்கலாம். ஓகே மாயாக்கா, நான் அவ்வளோதான் என்னோட மில்க் ஷேக்கை ஃபினிஷ் பண்ணிட்டேன். இது சமைக்கும் போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தெரியுமா. இங்கே பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக வந்திருக்குல்ல. ஓகே, நான் பிளேட்டில் வச்சுட்டு இதை ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். வாவ் மெர்லினாக்கா, நீங்க சொன்ன மாதிரியே சூப்பரா சமைச்சிட்டீங்க. இது நல்லா இருக்கு. ஹே லில்லி, அடுத்தது நான் சூப்பராக ஒன்று சமைக்க போகிறேன். சப்பாத்தியில் ஒரு சைனீஸ் ஜமாக்கா தான் ரெடி பண்ண போகிறேன். இங்கே பார்த்தியா, க்ளேயை வச்சு சப்பாத்தி ரெடி பண்ணிட்டேன். இந்த சப்பாத்தியை ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி 2 பெரட்டி எடுத்துக்கணும். இப்போ கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகிடுச்சா, அடுத்தது இதில் வந்து கொஞ்சம் பட்டர் போட்டுக்கலாம் சென்டராக. இந்த மாதிரி நல்லா சென்டராக போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கு மேலே லைட்டாக இந்த லீஃப் எல்லாம் இருக்குல்ல, அதை தான் இப்படி தூவி விட போகிறேனே. இதில் நான் பெருசாக எதுவும் பண்ண போகிறது இல்லைப்பா, சிம்பிளாக முடிக்க போகிறேன். இது மாதிரி பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம 2ஆக இப்படி ஃபோல்ட் பண்ணி மடிச்சுக்கணும். அப்படி பண்ணால் சூப்பராக இருக்கும் பார்க்க. ஓகே, நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு வெளி சைட்லலாம். இப்போ இந்த சைடும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து பிளேட்டில் மாற்றிட்டு மேலே மட்டும் ஏதாவது எக்ஸ்ட்ரா டெக்கரேஷனுக்காக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி எல்லோ கலர் ஃப்ளவர் இருக்குல்ல, அதை லைட்டாக கட் பண்ணி மேலே இப்படி தூவி விட்டுட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு என்னோடய டிஷ்ஷு. நான் இதை சிம்பிளாக முடிச்சுக்கிட்டேன்ப்பா, இன்னும் கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் போட்டு. ஓகே, என்னோட சூப்பர் டிஷ் ரெடி. எப்படி அஞ்சலி, டக்குன்னு சூப்பரா ஒன்று ரெடி பண்ணி முடிச்சிட்ட. உன்னோட சைனீஸ் சப்பாத்தி ஜமாக்கா செமையா தான் இருக்கு. சரி, அடுத்தது நானும் ஒன்று யோசிச்சு வச்சிருக்கிறேன். இங்க பாரு, இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்பாஞ்ச் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கேனா, அதுல வந்து இந்த மாதிரி ஃப்ளவரை போட்டுட்டு நல்லா கலர்ஃபுல்லா ஒரு ஐட்டம் தான் ரெடி பண்ண போறேனே. இந்த ஸ்பாஞ்சை போட்டு நல்லா வறுத்துக்க வேண்டியதுதான். எனக்கு இது வறுக்கிறதுக்கே ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ஒரு மாதிரி கிரன்ச்சி மன்ச்சியா இருக்கு. அடுத்தது இந்த ஆரஞ்சு கலரு, இதை போட்டுட்டு நல்லா 2 பெரட்ட போறேன். அப்புறமா இதுல கொஞ்சமா ப்ளூ கலர்ல சுகர்ஸ் போட்டு
நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன். இங்கே பற்றியா சூப்பராக ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டேன்னா இப்போ இதை தனியாக பிளேட்டில் மாற்றிடுவோம். மாற்றிட்டு இதுக்கு மேலே வேறு ஏதாவது வேணா கூட வச்சுக்கலாம். இன்றைக்கி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குப்பா, சமைச்சிக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கே. எல்லாத்துலேயும் சமைக்க டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக வந்துக்கிட்டே இருக்குது. சரி, இப்போ அதே கலர் எடுத்து மேலே இன்னும் கொஞ்சம் நல்லா போட்டு அதே பூ மிக்ஸ் பண்ணோம்ல, அதை எடுத்து மேலே வச்சுட்டேன். நான் இன்னொரு டிஷ்ஷும் யோசிச்சு வச்சுருக்கேன், அதையும் செஞ்சிடுறேன். எனக்கு இன்றைக்கி சமைச்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. ஏன்னா நிறைய திங்ஸ் இருக்கா, சூப்பராக இருக்குது. எல்லா ஃப்ளவர்ஸையும் வச்சு கலக்கலாக ஒன்று செஞ்சுட்டு போயிடுறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறத போட்டு நல்லா வதக்கிட்டு இதில் க்ரீன் கலர் மசாலா கிரேவியை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நான் இன்னும் கொஞ்சம் இலைலாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த இலையெல்லாம் போட்டு நல்லா கலந்துக்குவோம். இதோட பேர் வந்து என்னன்னா என்ன வைக்கலாம்? க்ரீன் கலர் மசாலா வெரைட்டி சூப்பு தான். ஓகே ஓகே, அடுத்தது இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுவோம், இந்த மாதிரி பூலாம் இருக்குல்ல அதெல்லாம் போட்டுருவோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மசாலாலாம் போட்டுக்கலாமா? நம்மளுக்கு பிடிச்ச கலரில் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்டோன் மசாலாலாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட வேண்டியதான். ஓகே, போட்டாச்சு. அடுத்தது இந்த மாதிரி எல்லோ கலர் இருக்கா, அதையும் போடுவோம். இன்னைக்கு நிறைய வெரைட்டியாக இருக்கிறதுனால எனக்கு எதை போட்டு மிக்ஸ் பண்ணுறதுனே தெரியலப்பா. என் கையில் என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் போட்டு கலந்துடலான்னு தோணுது. சரி இப்போ நல்லா கலந்து எடுத்தாச்சு. ஓகே, இப்போ லைட்டாக இதில் லாஸ்ட்டில் தண்ணி ஊற்றி ஃபுல்லாத்தையும் எடுத்துட வேண்டியது தான். ஓகே, எடுத்தாச்சு. என்னோட சூப்பரான க்ரீன் கலர் கிரேவி சூப் ரெடி. மசாலா கிரேவி சூப். ஐஷாக்கா, நீங்க சமைக்கிறத பார்க்கும்போது எனக்கு ஒரு சூப்பர் ஐடியா வந்திருக்கு. நானும் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் நிறைய இருக்கிறனால இதெல்லாம் வச்சு ஒரு ஃப்ளவர்ஸ் குழம்பு மாதிரி வைக்க போறேன். அதனால எல்லோ கலர் ஃப்ளவர் அதிகமாக இருந்துச்சுல, அதை ஃபர்ஸ்ட் தண்ணியில் போட்டு வேக வச்சுட்டேன். அது கூடவே இந்த வயலட் கலர் ஃப்ளவர் இருந்துச்சுல, அதையும் கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். அப்புறம் இதில் நான் மசாலாலாம் நல்லா நிறைய ஆட் பண்ணி சூப்பராக செய்ய போகிறேன். நான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி கோல்டன் கலர் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன்னா அதை செட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு இது எல்லாத்தையும் பிளேட்ல மாத்திடலாம். மாத்திட்டு திரும்பவும் அதுக்கு மேல வந்து அந்த மசாலாவையும் நான் தூவி விட்டுற போறேன். இந்த மாதிரி தூவி விடும் போது பார்க்கவே சூப்பரா இருக்குல்ல. இங்க பாத்தீங்களா, நான் செமையா ரெடி பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஆம்லெட் போடுறது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இந்த பெரிய சட்டி வச்சு ஒரு ஆம்லெட்டும் போட போறேன். கிட்டத்தட்ட இங்க இருக்கிற எல்லா திங்ஸ்லயுமே இன்னைக்கு நம்ம சமைச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஆமா லில்லி, நீ சொல்றது கரெக்டு தான். இன்னைக்கு நம்ம கிட்ட நிறைய இருந்தனால இன்னைக்கு நிறைய வெரைட்டியா சமைச்சாச்சு. ஜாலியாகவும் இருந்துச்சு. ரொம்ப நேரம் சமைச்சு எடுத்துட்டோம் பசங்களா. ஏதோ நம்ம கையில் கிடைக்கிறதெல்லாம் போட்டு டிஃப்ரெண்ட்டாக நம்மளே ஒரு பேர் வச்சு ஜாலியாக இன்னைக்கு சொப்பில் சமைச்சாச்சு. லில்லியும் இன்னைக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. அவளுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு ஜாலியாக அவளும் சமைச்சிட்டு இருக்கா. என்ன லில்லி, உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒரு ஆம்லெட்டும் போட்டு எடுத்துட்ட போல இருக்கு. ஆமாம், இந்த ஆம்லெட்டுக்கு என்ன பேர் வைக்க போற? இது வரைக்கும் யாருமே வைக்காத ஒரு சூப்பர் பேர் தான் இந்த ஆம்லெட்டுக்கு நான் வைக்க போறேன். வெஜிடபிள் ஆம்லெட். அதுக்கு மேல நான் மசாலாவும் போட்டுட்டேன். ஓகே, இங்க பாத்தீங்களா என்னோட வெஜிடபிள் ஆம்லெட் எப்படி ரெடி ஆயிருக்குன்னு. ஆம்லெட்ல யாருமே இவ்ளோ காய்கறிங்க போட்டு செய்ய மாட்டாங்க. நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்கேன். இன்னைக்கு செஞ்ச இந்த எல்லா டிஷ்மே ரொம்ப சூப்பரா கலர்ஃபுல்லா இருக்குல்ல பாக்குறதுக்கு. இன்னைக்கு இந்த மாதிரி சமைச்சு விளையாடுனது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமாம், இன்னைக்கு விளையாண்டது ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு. அஞ்சலி, நீ நெக்ஸ்ட் டைம் உங்கள் பாட்டி வீட்டுக்கு போனால் கூட சொல்லு. அங்கேருந்து நிறைய இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் எல்லாம் கலராக பறிச்சுட்டு வந்து இந்த மாதிரி ஜாலியாக நம்ம விளையாடலாம். நல்லா இன்னைக்கு டைம் பாஸ் ஆச்சுப்பா. அதுவும் மாயாக்கா, ஆளுக்கு ஒரு டிஷ் செஞ்சு கலக்கியாச்சு. எல்லா டிஷ்ஷுமே பார்க்கறதுக்கு சும்மா வேற லெவல்ல இருக்கு. பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் இந்த மாதிரி டிஷ் தானே செய்வாங்க. அந்த மாதிரி நம்மளே ஈஸியாக செஞ்சுட்டோம் பாருங்களேன். ஆமாம் ஐஷா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். இன்றைக்கி நாங்கள் எல்லோரும் ஜாலியாக விளையாடினோம். நாங்கள் விளையாடின இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.